எனக்கு புரியல. 12வது வாரம் வந்த பிறகு கூட நாமினேஷன் ப்ராசஸ் நடத்துறீங்கன்னா எனக்கு நீங்க என்ன ஐடியா பண்றீங்கன்னு புரியவே இல்லையே. ஆனா ஒன்னு கவனிச்சிங்களா ப்ரோ, இந்த சீசனை நம்ம மற்ற சீசன் கூட கம்பேர் பண்ணி இந்த வாரம் இந்த விஷயங்கள் நடக்கும், இந்த வாரம் கண்டிப்பா இந்த சேஞ்சஸ் வருங்கிறத நம்மளால கணிக்கவே முடியல. ஏன்னா இவங்க இஷ்டத்துக்கு சேஞ்சஸ் கொடுக்குறாங்க, இஷ்டத்துக்கு நிறைய விஷயங்களை மாத்துறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்குள்ள இந்த சீசன்ல இருக்க மிகப்பெரிய சேஞ்சஸ் வாரம் வாரம் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தாங்கல்ல, அதுதான். சும்மா நாச்சுக்கும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்து எனக்கு தெரிஞ்சு 11 வாரங்கள், எப்படி 11 வாரங்கள் சும்மா நாச்சுக்கும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்து வீட்டுக்குள்ள 11 பேரை தேவையே இல்லாம சேவ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அது. ரெண்டாவது, எனக்கு தெரிஞ்சு ஒரு 8வது வாரம் 9வது வாரத்துக்கு அப்புறமே வீட்டுக்குள்ள வந்து ஃபுல் நாமினேஷன் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஓப்பன் நாமினேஷன் நிறைய நடக்கும். பட் இந்த சீசனை பொறுத்தவரைக்கு எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் 2 தடவை தான் ஓப்பன் நாமினேஷன் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃபுல் நாமினேஷன் கொடுக்கவே இல்லை. அந்த ஃபுல் நாமினேஷன் எப்போ கொடுக்க போறாங்கன்னு தெரியல. நான் எதிர்பார்த்தது இந்த வாரம் கண்டிப்பா ஃபுல் நாமினேஷன் இருக்கும். ரயானை மட்டும் விட்டுட்டு, ஏன்னா வீட்டுக்குள்ள கேப்டன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, வீட்டுக்குள்ள கேப்டன் கிடையாது. அப்ப கேப்டன் இல்லைன்னா அப்ப ரயானை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாரையும் ஃபுல் நாமினேட் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ இருக்கிற சேஞ்சஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். யார் டைட்டில் வின் பண்ண போறா, யார் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் வருவா, யார் வந்து இந்த வாரம் வெளியே போவா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியா கவனிச்சிடலான்னு பார்த்தா அப்பெல்லாம் எதுவுமே பண்ணல. இந்த வாரம் ஏகப்பட்ட சேஞ்சஸ் இருக்கு. யார் வெளியே போவா அப்படிங்கிறது நம்மளால உறுதியாவே சொல்ல முடியும். ஏன்னா யாருக்கான ஓட்டு எவனுக்குவே உள்ள போயினே தெரியல. மொத்த வீட்டுக்குள்ள ரயானை தவிர்த்து மொத்தம் 11 பேர் இருக்காங்க. மொத்தம் 12 பேர் இருக்காங்கல்ல, அதுல ரயானுக்கு மட்டும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கு. அப்ப ரயானை தவிர்த்து மீதி 11 பேர் இருக்காங்க. 11 பேர் நாமினேஷன் வந்திருந்தா கூட ஓட்டுகள் யாருக்கும் ஸ்வாப் ஆயிருக்காது, அவங்க ஓட்டு அவனுக்கு விழுந்திருக்கும். ஆனா இப்ப 7 பேர் தான் நாமினேஷன் வந்திருக்காங்க. எப்படி 11 பேர்ல 7 பேர் தான் நாமினேஷன் வந்தா, மற்ற 4 பேர் இருக்காங்கல்ல, அந்த 4 பேர்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பேர் பெரிய தலைக்கட்டு தான். அப்ப அந்த 3 பேருக்கான ஓட்டுகள் எங்க போகும், வேற யாருக்கு போய் சேரும்? அப்ப அந்த ஓட்டுகள் வேற யாரை காப்பாற்றி வேற யாரை வெளியே கொண்டு போக போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய ட்விஸ்டா இருக்கு போது. அந்த 7 பேர் யாரு, அந்த 7 பேர்ல இருந்து யார் 2 பேர் வெளியே போக போறா அப்படின்னு பாத்துடலாமா? பட் நான் எதிர்பார்த்தேன் ப்ரோ, இந்த அதாவது இந்த வாரமாச்சும் ஃபுல் நாமினேஷன்ல இருப்பாங்க, அந்த டைட்டில் வின்னரை கொஞ்சம் கண்டுபிடிச்சலான்னு பார்த்தேன். இந்த வாரமும் ஃபுல் நாமினேஷன் வைக்கல. பட் இன்னொரு விஷயம் ப்ரோ, மற்ற சீசனை விட்டு இந்த சீசனை கணிக்க முடியாத ஒரு விஷயம் தெரியுமா? அது டைட்டில் வின்னர். டைட்டில் வின்னர் என்ன பொறுத்தவரைக்கும் இன்னும் நான் கணிக்க முடியல. ஏன்னா முத்துக்குமார் ஓகே, முத்துக்குமார் ஓட்டு லீடிங்ல தான் இருக்காப்ல. பட் இருந்தாலும் கீழே இருந்தும் நிறைய பேர் வந்து கண்ட மணிக்கு எங்க இருந்தாலும் ஓட்டுகளை வாங்கி வந்துட்டு இருக்காப்ல. முக்கியமா ராணோ நேத்து சொன்னாப்ல, நேத்து நைட்டு நான் தான் டைட்டில் வின்னர், நான் கப்பை கையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பார்க்கும்போது ஏன் மேலே வர போறான்னு எனக்கு தெரியல. அது இந்த வாரம் தெரிஞ்சிடும். இந்த வாரம் இல்லை அடுத்த வாரத்துக்கு நம்ம கவனிச்சிடலாம். ஸோ இல்லை ப்ரோமோ பற்றி பார்த்துடலாமா? ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. ஸோ அந்த ப்ரோமோ பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணி அப்படி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா ரொம்ப பெருமையாக இருக்கும். ஸோ இந்த ப்ரோமோல ஜாக்லின் அவர்கள் அன்சிதா பற்றி சொல்கிறாங்க. சார் அன்சிதா வந்து பாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு டூலாக யூஸ் பண்ணுறாங்க சார் அப்படிங்கிறாங்க. என்ன கேட்டால் அப்படியான்னு கேட்டால் ஒரு வகையில் அது அப்படி இருக்க தான் செய்யுது. இன்னொரு வகையில் நான் கவனிச்ச ஒருத்தர் இந்த வீட்டுக்குள்ள அவங்க வந்த முதல் நாள்ல இருந்து இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. பாசம் பாசம் பாசம், ரொம்ப கேரிங்காக இருக்க மாதிரி விஷயங்களை ஒவ்வொருத்தரும் காட்டிட்டு தான் இருக்காங்க. அதனால எனக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக தெரியல. பட் அவங்க சொல்றாங்க ஒரு டூலாக யூஸ் பண்றாங்கன்னு, யூஸ் பண்ணிட்டு போறாங்க. அது அவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆக போகுது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ மோசமாக தெரியல ப்ரோ. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஸோ அன்சிதாவை சொல்றாங்க. ரெண்டாவது அருண் அவர்கள் யாரை சொல்றேன்னா ஜாக்லினா. எப்படி ஜாக்லின் வந்து அன்சிதாவை பார்த்து பாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டூலாக யூஸ் பண்றாங்கன்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி அருண் என்ன சொல்றாருன்னா ஜாக்லின் வந்து வீட்டுக்குள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படி கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸை வச்சு நிறைய ஸ்ட்ராட்டஜி போட்டு அதை ஸ்ட்ராட்டஜி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. பாத்தீங்களா எவ்வளோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அன்சிதாக்கும் ஜாக்லினுக்கும்? அப்படிதான் இருக்கு. ஆனா இது எனக்கு என்னமோ உண்மையா தான் தோணுது. ஜாக்லினுக்கு அருண் அவர்கள் சொன்ன காரணம் உண்மைதான். நீங்க எவ்வளவு பேர் ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலனாலும் சரி அதுதான் உண்மை. அதாவது அது எப்படி ஒரு 8வது வாரம் 7வது வாரம் வரத்துக்கு அவங்களை கண்ணிங்கம்னு சொல்லும் போது ஒத்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் இப்போ வர 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 நானும் கவனிச்சுட்டு இருக்கேன், அவங்களுக்கான நெகட்டிவ் எதை சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேங்கிங்களே. நெகட்டிவ் ஏற்றுக்கிற பழக்கம் கிடையாதா என்ன? ஏற்றுக்கணும். அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் சொன்னாங்க, ஒரு தப்புன்னு சொன்னது அதை ஏற்றுக்க பழகுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்த ரயான் வந்து யாரை சொல்கிறாப்புலன்னா ஜெஃப்ரி அவர்களை சொல்கிறாங்க. ஜெஃப்ரி வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் கூட பழகிட்டு இருக்கான். ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நாளுமே புது புது ஆள் கூட பழகி இந்த வீட்டுக்குள்ள எல்லார்ட்டையுமே ஒரு நல்ல பேர் எடுத்து அதை வச்சு தப்பிச்சிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படியான்னு கேட்டால் அப்படி எனக்கு பெருசாக தெரியல. பட் நான் எங்க இதை கவனிச்சேன்னா இந்த கோவா கேங் வந்து சரியில்லைன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, அந்த கோவா கேங் நிறைய பிரச்சனைகள் பண்ணுதுன்னு. அந்த கோவா கேங் பிரச்சனைக்கு அப்புறம் தலைவன் அடுத்த நாளே மாறி ஒரு மாதிரி அடுத்த கேங்கோட ஸ்வாப் ஆயிட்டான். அது மட்டும் எனக்கு மிகப்பெரிய தப்பா தான் தோணுது. ஏன்னா என்னதான் தப்பா இருந்தாலும் அந்த கேங் கூட சர்வே ஆயிருக்கலாம். பட் இப்போ இந்த கேங்கே ஒன்னா இல்லை ப்ரோ. அந்த கேங்கே ஃபர்ஸ்ட் உண்மை கிடையாது. அந்த கேங்கே வெடிச்சு சதறி அவன் எங்கெல்லாமோ சுத்திட்டு இருக்கான். ஒன்னு வன்மத்தில் சுத்துது, இன்னொன்னு பொறாமையில சுத்துது, இன்னொன்னு தலகணத்தில் சுத்துது. ஒரு மாதிரி அந்த கேங்கே ஒரு மாதிரி வெடிச்சு தான் சுத்திட்டு இருக்குது. ஸோ இல்லை ஒன்று சொல்றதுக்குல அடுத்தது விஷாலும் அன்சிதாவும் மஞ்சரி பத்தி சொல்றாங்க. இல்ல அன்சிதா என்ன சொல்றாங்கன்னா மஞ்சரி வந்து பர்சனல் லைஃப் பாதிக்கிற லெவலுக்கு நிறைய விஷயங்கள் பண்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் நேத்து நைட்டு நம்ம அன்சிதா உட்காந்து புலம்பிட்டு இருந்த விஷயம். கண்டுபிடிச்சுமே நினைக்கிறேன். நேத்து நைட்டு அந்த எபிசோட்ல முடிந்த பிறகு அன்சிதா வந்து ஜெஃப்ரிட்ட ஒரு விஷயம் புலம்பிருப்பாங்க. ஒன்று சொல்லணும்டா, எனக்கு ஒரு மாதிரி
இதை வெளியே யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது, ரொம்ப தப்பாக இருக்குடான்னு சொல்லி ஒன்று புலம்புனாங்களே, அது இதுதான் அது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க அவங்களுக்கான பர்சனல் லைஃப்பில் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்களில் மாட்டி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் மட்டுமே விஷால் கூட சேர்ந்திருந்த விஷயங்கள் இவ்வளோ வெளியே வரும்போது அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஒருவேளை இந்த விஷயமும் சோஷியல் மீடியாவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக போயிருமோ, அப்போ எனக்கான நேம் அப்படிங்கிறது காலியாயிருமோன்னு சொல்லி ரொம்ப பயந்தாங்க. அதை தாங்க சொன்னாங்க, வேற ஒன்றுமே இல்லை. ஸோ அடுத்த தீபக் அவர்கள் ராணவ சொல்கிறாங்க, கண்டஸ்டன்ஸ்க்கு குழப்பம் இருக்கலாம், குழப்பமே ஒரு கண்டஸ்டன்ஸாக இருக்காங்கன்னா அது ராணவா தான் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. மொத்தத்தில் முடிச்சாச்சா? சரி, அந்த 7 பேர் யாருன்னு சொல்லவா? அந்த 7 பேர் யாருன்னு பார்த்தா நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. இதுல முதல் இடத்துல யார் இருக்கான்னா ஜாக்லின் அவர்கள். வாங்க ஜாக்லின், அதாவது ஜாக்லின் இல்லாத ஒரு நாமினேஷனா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஜாக்லின் அவர்கள் இப்போ நாமினேஷன்ல வந்திருக்காங்க. பட் இந்த வாரம் ஜாக்லின் அவர்களுக்கு பயங்கரமான ஓட்டுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பயங்கரமா வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா சொல்றேன், ஏன்னா இப்போ ஜாக்லின் நாமினேஷன் வந்துட்டாங்க, கூட சௌந்தர்யா நாமினேஷன்ல வந்திருந்தா தெரியாது. ஆனா இப்போ சௌந்தர்யா நாமினேஷன் வரல. சோ சௌந்தர்யாக்கான ஓட்டுகள் எங்கிட்டு போய் உள்ள போது, எவன் எங்கிட்டு போய் வாங்க போறான்னு தெரியல. ஓகே, அடுத்தது அந்த 7 பேர் நாமினேஷன் வந்திருக்காங்கன்னு சொன்னல, மொத்தம் 7 பேர் இந்த வீட்டுக்குள்ள இருந்து நாமினேஷன் வந்திருக்காங்க. அந்த 7 பேர் யாரு, எவ்வளவு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க, அந்த 7 பேர்ல இருந்து யார் அந்த 2 பேர் வெளியே போவாங்க அப்படிங்கிறது மொத்தமா பார்த்தரலாமா? இதுல முதல் இடத்துல இருக்கிறது யாருன்னா அன்சிதா. 5 ஓட்டுகளை வாங்கி நாமினேஷன் வந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள இருக்க மொத்த பேர் வச்சு குத்தி மலத்திருக்கான நண்பர்களே. 5 ஓட்டுகள்னா சும்மா கிடையாது, ஓகேவா? வீட்டுக்குள்ள மொத்தமே எனக்கு தெரிஞ்சு 12 பேர் தான் இருக்காங்க. 12 பேர் 5 ஓட்டுனா பாதிக்கு பாதி குத்தி மலத்திருக்காங்க. சோ அன்சிதா அவர்கள் முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க. இரண்டாவது இடத்த மஞ்சரி, 4 ஓட்டுகள். மஞ்சரிக்கு எதுக்குடா 4 ஓட்டுகள் போட்டீங்க? புரியலடா. ஆக்சுவலா எனக்கு மஞ்சரியை போட்டு குத்திக்கிட்டே இருக்கானு ப்ரோ எல்லா வாரமும். ஆக்சுவலா மஞ்சரி இவங்க எல்லாருமே வச்சு குத்துறனால இவங்கெல்லாம் காண்டாய் எல்லா வாரமும் நாமினேஷன் கொண்டு வர நான் நினைக்கிறேன். அந்த வீட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி எல்லார்ட்டையுமே ரொம்ப ஈஸியா சண்டை போட்டு ரொம்ப ஈஸியா சண்டை எடுக்கிறாங்க, ரொம்ப ஈஸியா சண்டை எடுக்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்கான பாயிண்டையுமே பயங்கரமா மண்டையில ஏற்றி வச்சிருக்காங்க, ஆனால் ரொம்ப ஈஸியா சண்டைக்கு எடுத்துறாங்க. ஸோ மஞ்சரி அவர்கள் வந்திருக்காங்க. அடுத்த ஜெஃப்ரி அவர்கள் 3 ஓட்டுகள் வாங்கி ஜெஃப்ரி அவர்கள் நாமினேஷன் வந்திருக்காங்க. அடுத்த ஜாக்லின் அவர்களுமே 3 ஓட்டுகள் வாங்கி ஜாக்லின் அவர்களுமே நாமினேஷன் வந்திருக்காங்க. அடுத்த ராணவ அவர்களுமே சேம் 3 ஓட்டுகளை வாங்கி நாமினேஷன் வந்திருக்காங்க. அடுத்த பவித்ரா அவர்களுமே சேம் 3 ஓட்டுகளை வாங்கி நாமினேஷன் வந்திருக்காங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா விஜய் விஷால், அவர் ஒரு 2 ஓட்டுகளை வாங்கி நாமினேஷன் வந்திருக்காப்ல. இதுல ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, நிறைய பேருக்கு 3 ஓட்டுகள் வந்திருக்கு. அதான் சொன்னல, ஒருவேளை போன வாரம் மாதிரி இந்த வாரமும் ஓப்பன் நாமினேஷன் வச்சிருந்தா எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள இருக்க பூரா பேர் நாமினேஷன் வந்திருப்பான். ஏன்னா போன வாரம் அப்படிதான் பண்ணணும். ஓப்பன் நாமினேஷன் வச்சுன்னா அப்படி அந்த இடத்துல கால்குலேட் பண்ணி யாருக்கு ஓட்டுகள் பார்த்து 2 ஓட்டுகளை போட்டு பூரா பேர் நாமினேஷன் கொண்டு வந்துட்டாங்க. இந்த வாரம் 7 பேர் தான் நாமினேஷன் வந்திருக்காங்க, 3 ஓட்டுகள் தான் வாங்கியிருக்காங்கன்னு நான் நேற்று நைட்டே ஒரு விஷயத்த சொல்லிட்டேன். க்ளோஸ்டு நாமினேஷன் தான் இருந்திருக்கும். ஏன்னா க்ளோஸ்டு நாமினேஷன் இருந்தால் தான் இவன் கரெக்டாக கால்குலேட் பண்ண தெரியாம அவன் மனசுல என்ன இருக்கோ அதை குத்திட்டு வந்திருப்பான். ஸோ 7 பேர் வந்திருக்காங்களா, இதுல வெளியே யாரு போவா அப்படிங்கிறது மிகப்பெரிய டவுட்டா இருக்கு. இப்போ மஞ்சரி அவர்கள் போவாங்களா, அன்சிதா அவர்கள் போவாங்களா, இல்லை பவித்ரா அவர்கள் போவாங்களா, இல்லை ஜெஃப்ரி அவர்கள் போவாங்களான்னு கேட்டா எனக்கு டவுட் இருக்கு. மேபி ஜெஃப்ரி அவர்களை எவிக்ட் பண்ணிட்டு டிக்கெட் ஃபினாலே வேற யார் கையில கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜெஃப்ரி இருந்தா கண்டிப்பா அந்த டிக்கெட் ஃபினாலுக்காண்டி பயங்கரமா போராடுவான். ஆனா மஞ்சரி அவர்கள் போவாங்களான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்ச டவுட் இருக்கு. முத்துக்குமரனுக்கான ஓட்டுகள் மஞ்சரிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து அன்சிதா அவர்கள் போவாங்களான்னு கேட்டா அங்கே எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா சௌந்தர்யா இப்போ ரீசெண்டா அன்சிதா கூட தான் பயங்கர க்ளோஸா இருக்காங்க. ஸோ சௌந்தர்யாக்கான ஓட்டுகள் எங்க போய் உள்ள போகுது, முத்துக்குமரனுக்கான ஓட்டுகள் எங்க போய் உள்ள போகுது, இந்த ஓட்டுகள் எல்லாம் பிரியறனால இது யாருக்கு போய் காப்பாற்ற போனே தெரியல. முக்கியமா அருணுக்கான ஓட்டுகள் எப்படியுமே விஜய் விஷாலுக்கு போகும். அந்த மாதிரி நிறைய பேருக்கான ஓட்டுகள் மாறி 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 வேற யாருக்கா உளுந்து காப்பாற்ற போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நல்ல ஓட்டுகள் இருக்கு. இந்த பவித்ரா, தீபக், இந்த மாதிரி ஆட்கள் தான் வெளியே போகணும்னு எனக்கு தோணுது. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க, பார்க்கலாம் என்னதான் நடக்குன்னு.